வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற இசையியல் ஒரு அடிப்படை படிப்பு அப்படிங்கிற மூலத்துல இருந்து இதுல மியூசிக் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும். சரி. அதாவது இசைங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு அடிப்படை கல்வி பாடம். ஏன் ஒரு உலகளாவிய மொழின்னு இந்த மூலம் சொல்லுது. ஆ, இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. முக்கியமா இசை எப்படி எல்லாவற்றிற்கும் மேலான படிப்பாக இருக்க முடியும்னு ஒரு வாதம் இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, இசை பல துறைகளை ஒன்னு சேர்க்குது. ம், உதாரணமா பாத்தீங்கன்னா, அறிவியல் சயின்ஸ்ல ஒலி அதிர்வெண்கள் பத்தி படிக்கிறோம் இல்லையா? ம். பிசிக்ஸ்ல ஒலியியல், கெமிஸ்ட்ரியில இசைக்கருவியோட மெட்டீரியல்ஸ். சரி சரி. இது மட்டுமல்ல, மொழி இருக்கு, கம்யூனிகேஷன், அப்புறம் கணிதம், அதாவது தாளம், பேட்டர்ன்ஸ், வரலாறு இருக்கு. இசை எப்படி காலப்போக்குல மாறுச்சுன்னு. ஆமா. புவியியல் கூட இடங்களுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா நெறிமுறைகள், தத்துவம் வரைக்கும் கூட போகுது. அப்படியா? ஆமா, இதுல ஒரு வரி வருது, ஒலி மௌனமாகும் இடம், உணர்ச்சி ஞானமாகும் இடம் அப்படின்னு. கேட்கவே கொஞ்சம் டீப்பா இருக்குல்ல? ஆமா. இங்க சுவாரஸ்யமே அதுதான். நாம பொதுவா இசைன்னா வாசிக்கிறது, கேக்குறதுன்னு நினைப்போம். ஆனா இந்த மூலம் காட்டுறது என்னன்னா, அது எப்படி இத்தனை விஷயங்களோட இயல்பா இணைஞ்சிருக்குன்னு. சொல்லப் போனா பழைய காலத்து கல்வி முறையில பாத்தீங்கன்னா, மொழி, கணிதம், இசை, இது மூணு தான் முக்கியமான தூண்களா இருந்துச்சு. ஓ, அப்படியா? ஆமா, அந்த மாதிரி இசைய மறுபடியும் ஒரு சீரியஸான, ஒரு கட்டமைக்கப்பட்ட படிப்பா கொண்டு வரணும்னு இந்த மூலம் முயற்சி பண்ணுது. வெறும் பாட்டு கிளாஸ்ங்கிறத தாண்டி. சரி சரி. அப்போ இந்த மியூசிக் கார்டெக்ஸ்னா என்ன? மூலம் சொல்றத வச்சு பார்த்தா இது வெறும் தியரி கத்துக்கிறது இல்ல, இல்லனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பழகிறது மட்டும் இல்ல. ம், இசை மூலமா ஆழமா யோசிக்கிறது, நுட்பமா உணர்றது, தெளிவா அனலைஸ் பண்றது, தொடர்ந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறது. இது ஒரு முழுமையான கல்வி பயணம் மாதிரி சொல்றாங்க. கரெக்ட். நீங்க முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒளிக்கு ஆன்மாவை தருகிறதுங்கிற லைன் இதுக்கு நல்லா பொருந்துது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெறும் சத்தமா இல்லாம அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு உயிர் கொடுக்கற மாதிரி. சரிதான். இது இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, இந்த அணுகுமுறை வெறும் வாசிக்கிற திறமையை மட்டும் வளர்க்காது. ஓ, இசைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்னு இந்த மூலம் நம்புது. இது நோக்கம் பத்தினது, நெறிமுறைகள் பத்தினது, நம்ம உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறோங்கிறத பத்தின ஒரு தேடலா மாறுது. சரி. இந்த மாதிரி இசைய ஒரு ஆழமான தேடலா பார்க்கும்போது உங்களுடைய சொந்த அனுபவம் இல்லனா உங்க பார்வை இது கூட எப்படி பொருந்ததுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா அந்த வித்தியாசத்தை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது மியூசிக் கார்டெக்ஸ்ங்கிறது வெறும் டெக்னிக் இல்ல. இல்ல. அது இசைக்கல்வியோட ஆன்மா, ஒரு சிந்தனை பயணம்னு மூலம் சொல்லுது. ஆமா. அதனாலதான் கடைசியில ஒவ்வொரு குழந்தையோட கல்வியிலையும் மியூசிக் கார்டெக்ஸ் ஒரு பகுதியாக்குவோன்னு ஒரு கோரிக்கை மாதிரி வைக்குது. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஆமா. இது இசைய வெறும் ஒரு ஸ்கில்லா மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான மனுஷ வளர்ச்சிக்கு அது எப்படி உதவுதுன்னு பார்க்க சொல்லுது. கரெக்ட். வெறும் பாடம் கத்துக்கிறத விட இது ஒரு உலக பார்வையை வளர்க்குற மாதிரி இருக்கு. ஆக நாம இப்ப பார்த்த வரைக்கும் இந்த மூலம் அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா, இசைய குறிப்பா இந்த மியூசிக் கார்டெக்ஸ் அணுகுமுறை வழியா பார்க்கும்போது அது அறிவு வளர்ச்சிக்கும் சரி, பர்சனல் growthக்கும் சரி ரொம்ப அவசியமான ஒண்ணு. ம். பல்புல உழலடக்குல ஒரு அப்படிப்பட்ட கல்வி அது. வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இறுதியா ஒரு கேள்வி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி. இந்த மூலம் இசைய எல்லாவற்றிற்கும் மேலான படிப்புன்னு சொல்லுது இல்லையா? ஆமா. கணிதம், அறிவியல் தொடங்கி நெறிமுறைகள் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிற சக்தி இசைக்கு இருக்குன்னு வாதிடும்போது நாம இன்னைக்கும் பெரும்பாலும் இசையை ஒரு துணை பாடமா இல்லனா சும்மா ஒரு ஹாபியா மட்டும் பாக்குறோம். சரி. அப்படி அதோட உண்மையான ஆழத்தை ஒரு முக்கியமான கற்றல் அனுபவமா அங்கீகரிக்க தவறும்போது நம்ம எதை இழக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.